கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கிராமத்தில் நிறம் மாறும் அதிசய விநாயகர் சிலை ஒன்று உள்ளது. 6 மாதங்கள் கருப்பாகவும் 6 மாதங்கள் வெள்ளையாகவும் இருக்கும் இந்த விநாயகரை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் வழிபட்டு செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கேரளபுரம் கிராமம். இங்கு 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவன் கோயில் ஒன்று உள்ளது. இந்த கோவிலை சுற்றி பல்வேறு பதிவார தெய்வங்கள் உள்ளன. அவ்வாறு பதிவார தெய்வமாக விளங்கும் 2.5 அடி உயரமுள்ள விநாயகர் சிலை ஒன்றை அதிசய விநாயகராக அப்பகுதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த கோவிலில் ஏற்கனவே சிவகாமி, மாணிக்க வாசகர் மாதிரி வேறு சில துணை தெய்வங்கள் இருந்தாலும் கூட இந்த கணபதிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த அடிப்படையான அந்த முக்கியத்துவத்தை ஏன் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 6 மாதங்கள் கருப்பாகவும் 6 மாதங்கள் வெண்மையாகவும் இருக்கும். விநாயகர் நிறம் மாறும் இந்த காலகட்டத்தில் அங்குள்ள கிணற்று தண்ணீரும் மாற்றமடைவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். விநாயகர் கருப்பாக இருக்கும்போது தண்ணீர் கலங்கலாக சுவையிழந்தும், விநாயகர் வெள்ளையாக இருக்கும்போது கிணற்றின் தரைப்பகுதி வரை தெரிவதுடன் தண்ணீரும் சுவையாக இருக்கும் என்று கூறுகின்றனர். இதனால் இப்பகுதி மக்கள் இந்த விநாயகரை அதிசய விநாயகர் என அழைக்கின்றனர். நிறம் மாறுற மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் வெளியில் பரவாயில்ல அந்த நம்பிக்கை இல்லைன்னு கல்லுனாலன்னு சொன்னாலும் கூட இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அதை நம்புவதாட்டு இல்லை, நம்பிக்கை தான், தெய்வ அருள்னு தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். மகாதேவர் கோயில் தான் மூலஸ்தானமாக இருந்தாலும் அதிசய விநாயகர் தான் இன்னைக்கு புகழ் பெற்று வந்துட்டு இருக்காரு. இந்த விநாயகர் சிலை அங்கு வந்ததற்கு பல்வேறு விதமான கதைகள் கூறப்பட்டாலும் அப்பகுதி மக்கள் அதனை தங்கள் இஷ்ட தெய்வமாகவே வழிபட்டு செல்கின்றனர். ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம்.